இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி. ஆகஸ்ட் மாதம் 16 முதல் தமிழகத்திலிருந்து அமெரிக்கம் செல்லும் விமானங்களின் பட்டியல் வெளியீடு. அபுதாபிக்கு கூடுதல் விமானங்கள் ஒதுக்கீடு. இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை இயக்கப்படவிருக்கின்ற விமானங்களின் பயண அட்டவணையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த பயண அட்டவணையின்படி தமிழகத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மொத்தம் 31 விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இயக்கப்படுகின்ற விமானங்களில் 16 விமானங்கள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் 15 விமானங்கள் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் இயக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விமானங்கள் அபுதாபி, துபாய் மற்றும் சார்ஜா விமான நிலையங்களுக்கு இயக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுநாள் வரையிலும் அமெரிக்கம் ரெசிடென்ட் விசா வைத்திருப்பவர்கள் மட்டுமே அமெரிக்கம் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது செல்லுபடியாகும் அனைத்து வகையான விசாக்களிலும் அமெரிக்கம் பயணிக்கலாம் என இந்திய அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதேபோல அமெரிக்க குடியிருப்பாளர்கள் அமெரிக்கம் திரும்ப ICA அல்லது GDRFA ஒப்புதல் பெறுவது கட்டாயம் என்று இருந்து வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் திகதி முதல் அபுதாபி சர்வதேச விமான நிலையம் வருகின்ற பயணிகளுக்கு ICA ஒப்புதல் தேவையில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து செல்லுகின்ற விமானங்களின் விவரங்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி சென்னை அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 17 சென்னை துபாய், ஆகஸ்ட் மாதம் 18 சென்னை துபாய், ஆகஸ்ட் மாதம் 19 சென்னை துபாய், ஆகஸ்ட் மாதம் 20 சென்னை அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 20 சென்னை சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 21 சென்னை அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 22 சென்னை சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 23 சென்னை அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 24 சென்னை துபாய், ஆகஸ்ட் மாதம் 25 சென்னை துபாய், ஆகஸ்ட் மாதம் 27 சென்னை சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 28 சென்னை அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 30 சென்னை அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 31 சென்னை துபாய். திருச்சியிலிருந்து செல்லுகின்ற விமானங்களின் விவரங்கள். ஆகஸ்ட் மாதம் 19 திருச்சி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 20 திருச்சி துபாய், ஆகஸ்ட் மாதம் 20 திருச்சி சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 21 திருச்சி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 22 திருச்சி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 23 திருச்சி துபாய், ஆகஸ்ட் மாதம் 24 திருச்சி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 25 திருச்சி சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 26 திருச்சி துபாய், ஆகஸ்ட் மாதம் 26 திருச்சி சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 27 திருச்சி சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 28 திருச்சி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 29 திருச்சி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 29 திருச்சி சார்ஜா, ஆகஸ்ட் மாதம் 31 திருச்சி அபுதாபி. சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அபுதாபி வர ICA ஒப்புதல் தேவையில்லை. இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபி சர்வதேச விமான நிலையத்துக்கு பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் செய்யப்பட்டிருந்த செல்லுபடியாகும் அமீரக குடியிருப்பு விசாவுடன் பயணிக்கின்ற பயணிகள் ஆகஸ்ட் மாதம் 11 முதல் அடையாள மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையம் ICA ஒப்புதல் பெற தேவையில்லை என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது. அபுதாபிக்கு பயணம் மேற்கொள்கின்ற அனைத்து பயணிகளும் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களிலிருந்து COVID-19 PCR நெகட்டிவ் சோதனை முடிவை கொண்டிருக்க வேண்டும் எனவும், மேலும் COVID-19 சோதனை முடிவின் செல்லுபடியாக்கும் காலம் 96 மணி நேரத்துக்குள் இருக்க வேண்டும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்தியாவிலிருந்து துபாய் மற்றும் சார்ஜா விமான நிலையம் பயணிக்கின்றவர்களுக்கு ICA அல்லது GDRFA ஒப்புதல் தேவை எனவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 11 முதல் அபுதாபி வருகின்ற விமானங்களுக்கு ICA ஒப்புதல் தேவையில்லை என அபுதாபி விமான நிலைய நிர்வாகம் நேற்று அறிவித்ததை தொடர்ந்து தற்போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. புதிதாக திறக்கப்பட்ட COVID-19 இலவச பரிசோதனை மையங்கள் ஏராளமானோர் வருகை. புஜைராவில் மேலும் 2 புதிய COVID-19 பரிசோதனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. புஜைராவின் பையா மற்றும் மஷாஃபி பகுதிகளில் இந்த 2 புதிய COVID-19 பரிசோதனை மையங்கள் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் திறந்துள்ளது. கடந்த வாரமும் புஜைராவில் 2 புதிய COVID-19 பரிசோதனை மையங்கள் திறக்கப்பட்டன.
தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 மையங்களும் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இலவச பரிசோதனைகளை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சசபையின் உறுப்பினரும் புஜேராவின் ஆட்சியாளருமான ஷேக் ஹமத் பின் முகமது அல் ஷர்கி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த 2 இலவச பரிசோதனை மையங்களும் திறக்கப்பட்டுள்ளன. புஜேராவில் உள்ள தேசிய அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் ஒருங்கிணைந்த புஜேரா போலீஸ் பொது தலைமையகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சகம் புஜேரா அரசாங்கத்துடன் இணைந்து புதிய உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய புதிய பரிசோதனை மையங்கள் அமைத்து வருகிறது. புதிய பரிசோதனை மையங்கள் திறக்கப்பட்டதால் பையத் மற்றும் மஷாஃபி பகுதிகளில் வசிக்கின்ற ஏராளமானவர்கள் COVID-19 சோதனைகளை மேற்கொள்ள இந்த மையத்துக்கு வருகை தந்தனர். ஏர் பபிள் ஒப்பந்தம். இந்தியாவிலிருந்து அமெரிக்கம் வர உள்ள சிறப்பு விமானங்கள். COVID-19 காலத்தில் ஏர் பபிள் எனப்படுகின்ற சிறப்பு விமான போக்குவரத்து ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கத்திற்கு இந்தியாவிலிருந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பான அட்டவணையை ஏர் இந்தியா சமீபத்தில் அப்டேட் செய்துள்ளது. அதன்படி இந்திய நகரங்களிலிருந்து அமெரிக்கத்திற்கு இயக்கப்பட உள்ள விமானங்கள்: ஆகஸ்ட் மாதம் 12 ஹைதராபாத் சாஜா, ஆகஸ்ட் மாதம் 12 டெல்லி அபுதாபி, ஆகஸ்ட் மாதம் 15 மும்பை சாஜா. நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.